இந்த வீடியோவில் நம்மளுடைய பாசிட்டிவ் எக்ஸ்பர்ட் இண்டிகேட்டரை எப்படி மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியே கிளிக் பண்ணுங்கள். இந்த கார்டில் இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணுங்கள். சார்ட் வந்து பெருசாகும். இப்போது உங்களுடைய டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே 3 டாட்டட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 டாட்டட் லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டூல்ஸில் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டூல்ஸில் இண்டிகேட்டர்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட் ஒன்லின்ற செக்ஷனில் உங்களுடைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். கீழே பாருங்கள், தேர்ட் ஃபேவரேட்ஸ், மை ஸ்கிரிப்ட்ஸ், அப்புறம் இன்வைட் ஒன்லி. ஸோ இன்வைட் ஒன்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்கிறதுனால எனக்கு நிறைய லிஸ்ட்டாக வரும். உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் இருக்குன்றதுனால என்எஸ்சி இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு காட்டும். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ்பர்ட்டோடைய என்எஸ்சி அது காட்டும். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் ஆடு முடிச்சதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. இப்போது உங்களுக்கு எவ்ரி ஹவர் இது வந்து அப்டேட் ஆகும். இப்போது இது எப்படி ஃபர்ஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர் எப்படி அப்டேட் ஆகிருக்குன்னு நேற்றையோட டேட்டாவில் பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மறுபடியும் 3 டாட்டட் லைன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார் ரிப்ளை டூல்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார் ரிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாக எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ரீமியம் கண்டென்ட். ஸோ இதில் வந்து ட்ரேடிங்க்கு நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். பார் ரிப்ளை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த ஹவருக்கான என்ட்ரி பாயிண்ட்ஸ் இங்கே காட்ட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், செகண்ட் ஹவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், மார்க்கெட் வந்து என்ட்ரி 1 23,918, என்ட்ரி 2 வந்து 23,901. ஸ்டாப் லாஸ் 2 வகையாக கொடுத்துருக்கோம். நார்மல் ஸ்டாப் லாஸ் ஒன்று, ஒயிட் ஸ்டாப் லாஸ் ஒன்று. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கீழே நம்மளோட ப்ரைஸ் வந்திருக்கு பாருங்கள். 23,918 ஒரு என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து கீழே பாட்டமில் 23,901 ஒரு என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். பாக்ஸ் நமக்கு அப்ஷிஃப்ட் ஆகிருக்கு. செகண்ட் ஹவரில் பாக்ஸ் நமக்கு அப்ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஃபோக்கஸ் ஆன் பை கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளோட பை என்ட்ரி ரெட்டோடைய பாட்டமில் 23,918 ஒரு என்ட்ரியும் 23,901 ஒரு என்ட்ரியும் நம்ம போட்டிருக்கோம். இந்த 2 என்ட்ரியும் எதர் டார்கெட் இல்லை ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் ஹவரில் பாக்ஸ் டவுன் ஷிஃப்டே ஆனாலும் நம்ம ட்ரேடு பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த ட்ரேடை நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஹவர் அந்த ட்ரேடு முடியும் போது பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. பட் ஸ்டில் பாக்ஸ் டவுன் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ட்ரேட் இதை மாற்ற வேண்டாம், வெயிட் பண்ணணும் அந்த டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே இருந்து முன்னாடி மேலே போயிட்டு இந்த டார்கெட், இந்த ப்ளூ ஜோன், ப்ரீவியஸாக அந்த ப்ளூ ஜோனுடைய டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது மாதிரி வெயிட் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய நிறைய ட்ரேட்ஸ் போடாமல் எக்ஸாக்டாக அந்த ட்ரேடில் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அகைன் பாருங்கள், பாக்ஸ் அப் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அகைன் எவ்ரி டைம் ரெட்டில் என்ட்ரி போடணும். இப்போ பாருங்கள், வேல்யூஸ் மாறி இருக்குங்களா. என்ட்ரி 1 23,944. ஸோ இந்த ரெட்டோடைய பாட்டம் 23,944, என்ட்ரி 2 23,928. ஸோ கிரே உடைய டாப் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், அதுக்கு கீழே கூட லைன் வந்து ஒயிட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட என்ட்ரிஸை பாக்ஸ் அப்ஷிஃப்ட் ஆகும் போதெல்லாம் என்ட்ரியை ரெட்டில் வரும்போது மட்டும்தான் என்ட்ரி போடணும். ஸோ இப்போ இதே வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ரைக் பார்க்கணுன்னு பாட்டமில் கொடுத்துருக்கோம். ஸோ நிஃப்டி வந்து 23,900 கால் பார்க்கணும். நிஃப்டி வந்து 24,100 புட்டு பார்க்கணும். ஸோ இப்போ அதை போய் பார்க்கலாம். ஸோ ரிப்ளை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ நிஃப்டியில் ஆப்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணோன்னா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே டைப் பண்ணணும், நிஃப்டி டைப் பண்ணி 23,900 அப்படி டைப் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே வந்துருக்குங்களா. ஸோ 28/7/2006 23,900 புட்டு, பீன்றது புட்டு. அப்போ நமக்கு என்ன தேவை, கால் தேவை. ஸோ சி இப்போ காட்டுதுங்களா, கால் காட்டுதுங்களா. ஸோ நமக்கு என்ன கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோ, சீன் போட்டால் கால், பீன் போட்டால் புட். ஸோ கால் 23,900 இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போனீங்கன்னா பாட்டமில் வந்திருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க. அகெயின் இந்த கார்னர் அந்த ஆல் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். தென் இப்போ பாருங்கள், என்ட்ரிஸ் இதுலேயும் நீட்டாக வந்திருக்கும். ஸோ ப்ராசஸ் வந்து எவ்ரி ஹவர் நம்ம இங்கே என்ட்ரியை வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ என்ட்ரி போட்டிங்களா, கிட்டத்தட்ட செகண்ட் ஹவர் நமக்கு இங்கே சொல்லியிருந்தோம் என்ட்ரி. இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்கு அப்படின்றத காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சிருக்கு. ஸோ செகண்ட் ஹவரில் என்ட்ரி நம்ம ஸ்பாட் பேஸ் பண்ணி தான் போடுறதுனால அங்கே பாயிண்ட் வரும்போது இங்கே என்ட்ரி இனிஷியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த என்ட்ரி இனிஷியேட் ஆகும்போது ரிப்ளை எடுத்துக்கிறேன். பார் ரிப்ளை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் நியூ. ஸோ செகண்ட் ஹவரில் இங்கே தான் இங்கே என்ட்ரி நமக்கு வந்துச்சு. ஸோ இல்லையா, இதை நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து அரௌண்ட் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 83 என்ட்ரி வந்திருக்கு. 83 ஒரு என்ட்ரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து 91 ஒரு என்ட்ரி வந்திருக்கும். இதை ப்ளே பண்ணுறேன்.
ஸோ 83ல ஒரு என்ட்ரி, 93ல ஒரு என்ட்ரி. ஸோ நியர்லி 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், எவ்வளோ டார்கெட் போயிருக்கு மட்டும் பார்ப்போம். டார்கெட் நமக்கு செகண்ட் தான் ரீச் ஆயிருக்கு. ஸோ அதாச்சும் 11:15 அப்புறம் தான் டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ 11:15 அப்புறம் என்ன டார்கெட் ரீச் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இந்த ப்ளூவோடைய டாப்புக்கு வரணும். இந்த ப்ளூவோட டாப் வந்துடுச்சிங்களா? ஸோ இந்த ப்ளூவோடைய டாப் பார்த்தீங்கன்னா 122. ஸோ 83ல ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம், 93ல ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 87 ரூபாய், 87லேருந்து 122 ரூபாய் நமக்கு டார்கெட் போயிருக்கு. 35 பாயிண்ட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு 2 லாட்டுக்கு. ஸோ டோட்டலாக 70 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹவருக்கும் நமக்கு என்ட்ரி அடுத்தடுத்த ரேட்டில் வந்து என்ட்ரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரேட்டில் வர என்ட்ரி அங்கேருந்து மறுபடியும் ப்ரைஸஸ் மேலே போகும். நீங்கள் வந்து டைரெக்டாக ஆப்ஷன் சார்ட்டை இதை டிப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பாட்லேருந்து என்ட்ரி பார்க்குறது தான் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஸ்டாப் லாஸை அவாய்ட் பண்ணும். ப்ரீமியமும் இன்னும் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நமக்கு கூட கிடைக்கும். இப்போ பாருங்க கூட ப்ரைஸ் கீழே வரைக்கும் வந்திருக்கு. பட் இது வந்து ஸ்டாப் லாஸ் ஆகலை, நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் தான் வந்துருது. ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட் இந்த வகையில் 90 ரூபீஸ்க்கு என்ட்ரி வந்திருக்கு. இந்த 90 ரூபீஸ் என்ட்ரி மறுபடியும் வந்து எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்கள். இட் மேட் ஹை அரௌண்ட் 142 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 140 வரைக்கும் இந்த ஹவரில் ஹை போயிருக்கு. 153 நெக்ஸ்ட் ஹவரில் ஹை போயிருக்கு. ஸோ மார்க்கெட் அகெயின்ஸ்ட் ட்ரெண்டாக இருக்கும்போது நம்ம ட்ரேடை ஹோல்ட் பண்ணிட்டே போகலாம். இங்கே நம்ம வந்து கேண்டில் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பாட்டமில் ரெட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் ப்ளூ கேண்டில் வந்திருக்கு. அகெயின் க்ரீன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ஸ் ரன் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம். எவ்ரி ஹவர் வந்து ட்ரேடில் என்ட்ரி போட்டுனா இங்கே ஒரு 122 என்ட்ரி போட்டு அகைன் ஒரு 153ல கட் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளோட சிஸ்டமை நீங்கள் எவ்ரி ஹவருக்கு யூஸ் பண்ணணும். ப்ராப்பராக பாக்ஸ் அப்ஷிஃப்ட் ஆகும்போது ரெட்டில் ஒரு என்ட்ரி, கிரேயில் ஒரு என்ட்ரி, சேம் லாட் சைஸ் யூஸ் பண்ணணும். ரெட்டில் போட்டால் ஒரே லாட் சைஸ் பண்ணணும், கிரேயில் போட்டால் ஒரே லாட் சைஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்ட்ராட்டஜியோட அவுட் பர்ஃபார்மன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். நான் முதல்ல ஆவரேஜ் பண்ணி போட்டுமா, நான் முதல்ல ரெட்டுக்கும் கிரேக்கும் ஆவரேஜ் பண்ணி போட்டோம்னா போடக்கூடாது. ரெட்டில் வரும்போது ரெட்டில் என்ட்ரி போடுங்க, கிரேயில் வரும்போது கிரேயில் என்ட்ரி போடுங்க. அதுவும் ஸ்பாட்டில் வரும்போது போட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய சிஸ்டமை ட்ரேடிங் வியூவில் மொபைல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். இதில் எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கேட்கலாம். தேங்க்யூ.